வணக்கம். யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீஃபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் கெமல் டீனா யூதாசேகர், புவேந்தினி அல்போன்ஸ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். தெருக்களில் இயேசுவை சுமந்து செல்லுங்கள், திருத்தந்தை பிரான்சிஸ். வத்திகான் புனித பேதுரு பெருங்கோவிலில் ஜூபிலி ஆண்டு தயாரிப்பு திருச்சடங்கு. 4வது ஆண்டில் தடம் பதிக்கும் யாழ் மறைமாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மையம். கிளரேஷியன் சபை விவிலிய பணியகத்தால் யாழ்ப்பாணத்தில் விவிலிய மாநாடு. அரங்குவலைகள் மற்றும் இளமையை மனச்சோர்வை மண்டியிடச் செய் நூல்கள் வெளியீடு. விரிவான செய்திகள். வத்திகான் புனித பேதுருவானவர் பெருங்கோவிலில் இம்மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனித கதவு திறந்து வைக்கப்பட்டு ஜூபிலி ஆண்டு ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையில் அது குறித்த தயாரிப்பு திருச்சடங்கு கடந்த 2ஆம் தேதி திங்கட்கிழமை அங்கு நடைபெற்றது. பெருங்கோவிலில் தலைமை பீட பணியாளர் கர்தினால் மௌரோ கேம்பித்தி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இத்திருச்சடங்கில் பெருங்கோவிலுக்குள் அமைக்கப்பட்டிருந்த புனித கதவை மூடும் சுவர் அகற்றப்பட்டு கடந்த ஜூபிலி ஆண்டில் நிறைவில் பதிக்கப்பட்ட உலோகப்பட்டி திறக்கப்பட்டு திருச்சடங்குகள் முன்னெடுக்கப்பட்டன. இவ்வுலோகப்பட்டிக்குள் புனித கதவின் திறவுகோல், கைப்பிடிகள், அது மூடப்பட்டதை ஆவணப்படுத்தும் காகித தோல், 4 தங்க செங்கற்கள் மற்றும் திருத்தந்தையர்களான பிரான்சிஸ், 16ஆம் பெனடிக்ட் மற்றும் 2ஆம் ஜோவான் போல் ஆகியோரின் ஆளுமை பணிக்கால குறிப்புகள், பதக்கங்கள் போன்றவை உள்ளடக்கப்பட்டிருந்தன. இத்திருச்சடங்கில் நற்செய்தி அறிவிப்பு திருப்பீடத்துறையின் தலைவர் பேராயர் ரீனோ பிஷிகெல்லா, பாப்புரை வழிபாட்டு விழாக்களின் தலைவர் பேராயர் டியேகோ ராவெல்லி ஆகியோர் கலந்து கொண்டதுடன் அவர்கள் ரிகானிட்டியோ எனும் தயாரிப்பு நிகழ்வில் இருந்து ஆவணங்கள் மற்றும் பொருட்களை பெற்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடம் ஒப்படைத்தனர். நாம் சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து கிறிஸ்துவை தெருக்களுக்கு அழைத்து சென்று அவரை மக்களிடம் தாங்கிச் செல்ல அவருடைய அழகு நம்மை தூண்டுகிறதென திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். கடந்த 4ஆம் தேதி புதன்கிழமை ஸ்பெயின் நாட்டில் செவிலே நகரில் நடைபெற்ற சகோதரத்துவம் மற்றும் புகழ்பெற்ற கடவுள் பற்று என்ற அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பாளர்களுக்கு அனுப்பியுள்ள வாழ்த்து செய்தியிலேயே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நமது வாழ்க்கை புனித திருப்பயணம் மற்றும் தொடர்ச்சியான தவநிலை என எடுத்துரைத்துள்ள திருத்தந்தை, இது புனித மனுவல் கொன்சாலஸ் அவர்களின் மகிழ்ச்சியான வெளிப்பாட்டில் வெளிப்புறம் சென்று மீண்டும் உள்ளே திரும்பும் ஒரு பயணம் என்றும், இது வெளிப்புற பயணத்தில் கிறிஸ்துவில் தொடங்கி மக்களில் முடிவடைகிறதெனவும், மக்களில் தொடங்கி திரும்பும் பயணத்தில் கிறிஸ்துவில் முடிவடைகிறதெனவும் விளக்கியுள்ளார். யாழ்மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மையம் ஆரம்பிக்கப்பட்டதன் 3ஆம் ஆண்டு நிறைவு நாள் நிகழ்வு கடந்த 5ஆம் தேதி வியாழக்கிழமை இயக்குனர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீஃபன் அவர்களின் தலைமையில் மறைநதி கத்தோலிக்க ஊடக மையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் இவரிடம் வாட்ஸ்அப் சமூக வலைதள செயலியூடாக ஊடக மையத்தால் முன்னெடுக்கப்பட்ட தவக்கால பசாம் போட்டியில் பங்கு பெற்றியவர்களுக்கான சான்றிதழ் வழங்கலும் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பும், யாழ் மறையலை தொலைக்காட்சியில் வாராந்தம் ஒளிபரப்பப்படும் வினாவிடை போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன. அத்துடன் இந்நாளின் சிறப்பு நிகழ்வாக மறைநதி ஊடக மையத்திற்கான எழுச்சிகீத வெளியீட்டு நிகழ்வும் நடைபெற்றதுடன் இவ்வூடக மையத்தில் பணியாற்றும் மற்றும் உதவி புரியும் நலன் விரும்பிகளுக்கான கௌரவ நிகழ்வும் இடம்பெற்றது. யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து மறைநதி ஊடக மையத்திற்கான கீதத்தை வெளியிட்டு வைத்தார். இக்கீதம் வழிபாட்டு நிலைய இயக்குனரும் கரம்பன் பங்கு தந்தையுமான அருட்தந்தை தியாகரன் அவர்களின் எழுத்துருவில் அவரால் மீட்டிடப்பட்டு இசையமைப்பாளர் திரு ஜோசப் ஆண்டனி ஜேசுதாஸ் அவர்களின் இசையில் உருவானது. இலங்கை வங்கியின் பிரதான வீதி கிளை முகாமையாளர் திரு ரெனோல்ட் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பொதுநிலையினர் வலுவூட்டலை நோக்காக கொண்டு கிளரேஷியன் சபை விவிலிய பணியகத்தால் முன்னெடுக்கப்பட்ட விவிலிய மாநாடு 7ஆம் தேதி சனிக்கிழமை இன்று யாழ்மறை மாவட்ட அகவொளி குடும்ப நல நிலைய மண்டபத்தில் நடைபெற்றது. விவிலிய பார்வையில் செபம் எனும் கருப்பொருளில் பணியக இயக்குனர் அருட்தந்தை ரொனால்ட் சுஜீவன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கருத்துரைகளும் குழு ஆய்வுகளும் இடம்பெற்றன. கண்டி மறை மாவட்ட குறுமுதல்வரும் அம்பட்டிய தேசிய குறுமட விவிலிய கற்கநெறி விரிவுரையாளரும்
கத்தோலிக்க விவிலிய ஒன்றியத்தின் உறுப்பினருமான அருட்தந்தை அல்வின் பெர்னாண்டோ, கிளரேஷியன் சபை அருட்தந்தை தேவராஜன் பீரிஸ் மற்றும் கொழும்பு மறை மாவட்ட குருவும் லிவிங் ஃபெய்த் இதழின் ஆசிரியருமாகிய அருட்தந்தை உதயதாஸ் அருளானந்தம் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து திருவிவிலியத்தில் சபம், இயேசு கற்பித்த சபம், திருவிவிலிய சபத்தில் வாழ்வியல் எனும் தலைப்புகளில் கருத்துரைகளை வழங்கியிருந்தனர். இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கு பிரதிநிதிகள், பொதுநிலையினர் என பலரும் பங்கு பற்றி பயனடைந்தனர். திருமறைக்கல் அமன்றத்தால் முன்னெடுக்கப்பட்ட மன்ற தின மற்றும் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டதன் 60வது ஆண்டு வைரவிழா அங்குரார்ப்பண நிகழ்வுகள் கடந்த 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றன. நிகழ்வுகளின் ஆரம்பத்தில் மாட்டின் வீதியில் அமைந்துள்ள திருமறைக்கலாமன்ற கலைஞான சுரபி தியான இல்லத்தில் அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை போல் நட்சத்திரம் அவர்களின் தலைமையில் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டு, தொடர்ந்து மன்ற பிரதான அலுவலக முன்றலில் மன்ற கொடி ஏற்றப்பட்டு கலைத்தூது மணிமண்டபத்தில் இரத்த தான நிகழ்வு இடம்பெற்றது. தொடர்ந்து இந்நாளை சிறப்பித்து முன்னெடுக்கப்பட்ட அரங்க நிகழ்வுகள் அன்று மாலை திருமறைக்கலாமன்ற கலைத்தூது கலையகத்தில் இடம்பெற்றன. மன்ற பிரதி இயக்குனர் திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற அரங்க நிகழ்வில் வைரவிழா ஆண்டு அங்குரார்ப்பணம், கலைஞர்கள் கௌரவிப்பு மற்றும் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன. சிறப்பு நிகழ்வுகளாக திருமறைக்கலாமன்ற கலைஞர்களால் நஞ்சுண்ட கண்ட நாடகம் மற்றும் திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களின் எழுத்துருவாக்கத்தில் திரு ஆண்ட்ரூ ஜூலியஸ் அவர்களால் நெறியாள்கை செய்யப்பட்ட வானதூதர் மிக்கேலின் வரலாற்றை சித்தரிக்கும் விண்ணக வீரன் வடமோடி நாட்டுக்கூத்தும் மேடையேற்றப்பட்டன. வடமாகாண ஆளுநர் திரு நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், யாழ்ப்பாண பிரதேச சபை செயலர் திரு சாம்பசிவம் சுதர்சன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், மன்ற அங்கத்தவர்கள், நிர்வாக உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ்மறை மாவட்ட மரியாயின் சேனை கொமிட்சி ஆண்டு விழா கடந்த 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. ஆன்மீக இயக்குனர் அருட்தந்தை சகாயநாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் சேனை தலைவி சகோதரி புளோரன்ஸ் ரஞ்சினி நீக்லஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் புனித மரியன்னை பேராலயத்தில் மறைமாவட்ட ஆயர் பேரூர்தந்தை யஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களின் தலைமையில் திருப்பலியும், பேராலய மண்டபத்தில் அரங்க நிகழ்வுகளும் நடைபெற்றன. அரங்க நிகழ்வில் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜபரட்னம் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், யாழ்மறை கோட்ட முதல்வரும் பேராலய பங்குத்தந்தையுமான அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும், பண்டத்தரிப்பு புனித பற்றிமா அன்னை திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை இயேசுதாஸ் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்தனர். ஒன்று கூடல் நிகழ்வில் கியூரியா அங்கத்தவர்களால் கலை நிகழ்வுகளும், முன்னை நாள் ஆன்மீக இயக்குனர் அருட்தந்தை இயேசுதாஸ் அவர்களுக்கான கௌரவிப்பும் இடம்பெற்றன. இந்நிகழ்வுகளில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் 550ற்கு அதிகமான மரியாயின் சேனை கியூரியா அங்கத்தவர்களும் கலந்து கொண்டனர். இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும். டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை புனித கன்னிமரியாவின் அமலோற்பவ பெருவிழா. டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை லொரோட்டோ அன்னை நினைவு நாள். டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை திருத்தந்தை புனித 1ஆம் தமசூஸ் நினைவு நாள். டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை புனித குவாடலூப் அன்னை நினைவு நாள். டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கன்னியும் மறை சாட்சியுமான புனித லூசியா நினைவு நாள். டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை சிலுவையின் மறைபணியாளரும் மறைவல்லுநருமாகிய புனித ஜோவான் நினைவு நாள். இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம். செய்திகள் தொடர்கின்றன. யாழ்மறை மாவட்ட குருவும் திருமறைக்கலாமன்ற ஸ்தாபகருமான அமரர் அருட்தந்தை மரிய சேவியர் அவர்களின் அரங்கவலைகள் நூல் வெளியீட்டு நிகழ்வு 7ஆம் திகதி சனிக்கிழமை இன்று யாழ் பிரதான வீதியில் அமைந்துள்ள கலைத்தூது கலையகத்தில் நடைபெற்றது. யாழ் கல்வி வலய ஆசிரிய ஆலோசகரும் யாழ் திருமறைக்கலாமன்ற பிரதி இயக்குனருமான திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில்
யாழ் பல்கலைக்கழக ஆங்கில மொழி கற்பித்தல் துறை பேராசிரியர் கலாநிதி கந்தையா ஸ்ரீ கணேசன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து நூலை வெளியிட்டு வைக்க நூலுக்கான வெளியீட்டுரையை திரு செல்மர் எமில் அவர்களும் மதிப்பீட்டுரையை திரு அகிலன், திரு ரமேஷ், திரு நவராஜ் ஆகியோரும் வழங்கியிருந்தனர். திருமறை கலாமன்ற ஸ்தாபகரும் ஈழத்து அரங்க ஆளுமைகளில் ஒருவருமாகிய அருட்தந்தை மரிய சேவியர் அவர்கள் 1994 ஆண்டிலிருந்து 1999 ஆண்டு வரை கலைமுகம் சஞ்சிகையில் அரங்கவலைகள் எனும் தலைப்பில் நவ வேட்கைவாத மற்றும் மாற்றங்கள் தொடர்பாகவும் இதில் ஈடுபட்ட அரங்க ஆளுமைகள் பற்றியும் தொடர்ச்சியாக எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பாக அமையப்பெற்ற இந்நூல் நாடகத்துறையில் ஈடுபாடு கொண்ட அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. அமலமெரி தியாகிகள் சபை அருட்தந்தையும் மட்டக்களப்பு திருப்பம் புனர்வாழ்வு சிகிச்சை கிளைமைய இயக்குனருமான அருட்தந்தை ரஞ்சனகுமார் அவர்களின் இளமையே மனச்சோர்வை மண்டியிடச்சை நூல் வெளியீட்டு நிகழ்வு கடந்த 5ஆம் தேதி வியாழக்கிழமை யாழ் பிரதான வீதியில் அமைந்துள்ள கலைத்தூது கலையகத்தில் நடைபெற்றது. யாழ் மறைமாவட்ட பொதுநிலையினர் ஆணைக்குழு செயலாளர் திரு அலெக்ஸ் அமலரட்னம் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் இலங்கை பரீட்சைகள் திணைக்கள பரீட்சை ஆணையாளர் திருமதி ஜீவராணி புனிதா அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து நூலை வெளியிட்டு வைக்க நூலுக்கான ஆயுரையை யாழ் கல்வி வலய ஆசிரிய ஆலோசகரும் யாழ் திருமறை கலாமன்ற பிரதி இயக்குனருமான திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்கள் வழங்கினார். யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜபரட்னம் அவர்கள் சிறப்பு விருந்தினராகும். அமலமெரி தியாகிகள் சபை யாழ் மாகாண முதல்வர் அருட்தந்தை ஜெயந்தன் பச்சை, திருக்குடும்ப கன்னியர் சபை யாழ் மாகாண முதல்வி அருட் சகோதரி தியோபின் குருஸ், யாழ் மறைமாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீஃபன் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வு அருட்தந்தையர்கள், அருட் சகோதரிகள், அருட்தந்தையின் உறவினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்ட புனித பிரான்சிஸ் சவேரியார் திருவிழா கல்லூரி அதிபர் அருட்தந்தை தியாபரன் அவர்களின் தலைமையில் கடந்த 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. திருநாள் திருப்பலியை யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். திருப்பலி நிறைவில் கல்லூரியின் பழைய குரு மாணவர்களுக்கான ஒன்று கூடல் கல்லூரி அதிபர் தலைமையில் நடைபெற்றதுடன் அன்று மாலை விளையாட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள், குறுமட மாணவர்கள், ஆசிரியர்கள், பணியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். குளரேஷியன் துறவர சபையின் அருட் சகோதரர்களுக்கான தியாகோன் பட்டமளிப்பு திருச்சடங்கு 5ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை கண்டி கிளரட் நிவாஸ் குறுமட சிற்றாலயத்தில் நடைபெற்றது. ரத்தினபுரி மறைமாவட்ட ஆயர் பேருட்தந்தை வைமன் குரோஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருச்சடங்கு திருப்பலியில் அருட்சகோதரர்களான இதயராஜ், அக்வானஸ் குலாஜ் அயந்தன், இருதயராஜ் லியோன், மெரின் ராஜ், ஸ்டபன் ராஜ் மொராய்ஸ், கிங்ஸ்லி சுரேஷ், ருபேசன் ஆகிய 7 தியாகோன் பட்டத்தை பெற்றுக்கொண்டனர். விஸ்வமடு புனித ராயப்பர் ஆலய வளாகத்தில் வியாகுல அன்னைமரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகளால் நடாத்தப்பட்டு வரும் புனித ராயப்பர் முன்பள்ளியில் முன்னெடுக்கப்பட்ட ஒளிவிழா கடந்த 2ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெற்றது. அருட்சகோதரிகள் ஸ்டெலா மற்றும் டயானா ஆகியோரின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருப்பலியும் தொடர்ந்து சிறார்களின் கலை நிகழ்வுகளுடன் இவ்வாண்டு கல்வி மற்றும் இணைப்பாடுவதான செயற்பாடுகளில் சிறந்த பெறுபேறு பெற்ற சிறார்களுக்கான கௌரவிப்பும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் தர்மபுரம் பங்கு தந்தை அருட்தந்தை நிக்சன் கோலின் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் விஸ்வமடு பிரதேச முன்பள்ளிகளின் சிவில் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பாளர் திருமதி தவப்புதல்வி அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். ஃபெங்கல் புயலால் உருவான வெள்ள அனர்த்தத்தினால் பல இடங்களிலும் ஏராளமான மக்கள் பாதிப்புக்குள்ளான நிலையில் அவர்களுக்கான உதவி வழங்கும் செயல்பாடுகள் பலராலும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி சாவகச்சேரி பிரதேசத்தில் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு தொகுதி மக்களுக்கான 2 வேளை சமைத்த உணவு கனடா திருமறை கலாமன்றத்தின் ஏற்பாட்டில் யாழ் திருமறை கலாமன்றத்தினால் வழங்கி வைக்கப்பட்டது. கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையில் முன்னெடுக்கப்பட்ட ஒளிவிழா கலாசாலை அதிபர் திரு லலீசன் அவர்களின் தலைமையில் கடந்த 4ஆம் தேதி புதன்கிழமை ரதிலட்சுமி மண்டபத்தில் நடைபெற்றது. கலாசாலை கிறிஸ்தவ மன்றத்தின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருப்பலியும் தொடர்ந்து கலை நிகழ்வுகளும் ஒளிவிழா போட்டிகளில் வெற்றி பெற்ற ஆசிரிய மாணவர்களுக்கான பரிசளிப்பும் இடம்பெற்றன. திருப்பலியை யாழ் மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீஃபன் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்ததுடன் அரங்க நிகழ்வுகளில் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் திரு பேட்ரிக் டிரஞ்சன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் யாழ்ப்பாண தேசிய கல்வியியல் கல்லூரி கிறிஸ்தவ பாட விரிவுரையாளர் திரு அந்தோணி பிள்ளை ஜேம்ஸ் மேஷான் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும்
யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருட்தந்தை டியூக் வின்சென்ட் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். குளமங்கால் புனித சவேரியார் ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை பாஸ்கரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் 3ஆம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. கடந்த மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 2ஆம் தேதி திங்கட்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை இளவாலி மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெயக்குமார் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலையத்தின் ஏற்பாட்டில் பாடசாலை ரீதியாக முன்னெடுக்கப்பட்ட கத்தோலிக்க திருமறை தேர்வின் விடைத்தாள்கள் மதிப்பீட்டு பணி ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருட்தந்தை டியூக் வின்ஸ்டன் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் கடந்த மாதம் 25ஆம் தேதி தொடக்கம் இப்பணி நடைபெற்று வருவதுடன் இப்பரீட்சையில் யாழ்மறை மாவட்டத்தின் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட்ட 276 பாடசாலை நிலையங்களில் 13,000த்திற்கும் அதிகமான மாணவர்கள் தோற்றியிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. திருநெல்வேலி புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை ஆண்டனி பாலா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. கடந்த மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 2ஆம் தேதி திங்கட்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை அச்சுவேலி பங்குத்தந்தை அருட்தந்தை மைக்கேல் சவுந்தரநாயகம் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். மிருசுவில் புனித நீக்கிலார் ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருட்தந்தை ஜெயரஞ்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் நடைபெற்றது. கடந்த மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 5ஆம் தேதி வியாழக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை பருத்தித்துறை மறைக்கோட்ட முதல்வரும் பருத்தித்துறை பங்கு தந்தையுமான அருட்தந்தை கிருபாகரன் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை ஜேம்ஸ் ஜெனிஸ்டன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். இளவாலை புனித கென்றியரசர் கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்ட ஒளி விழா கடந்த மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை கல்லூரி பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது. கல்லூரி அதிபர் அருட்தந்தை மைக் மயூரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகளுடன் ஒளி விழா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் யாழ் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரி ஆன்மீக வழிகாட்டி அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தையுமான செபஸ்டியன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து இந்நிகழ்வை சிறப்பித்தார். யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலையத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட மறைக்கல்வி மாணவர்கள் மற்றும் மறையாசிரியர்களுக்கான கருத்தமர்வு 7ஆம் தேதி சனிக்கிழமை இன்று உடையார்கட்டு புனித யூதா ததேயு ஆலயத்தில் நடைபெற்றது. உடையார்கட்டு பங்கு தந்தை அருட்தந்தை ஆல்வின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருட்தந்தை டியூக் வின்ஸ்டன் அவர்களின் வழிநடத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கருத்துரைகள், குளிர்ச்சேற்பாடுகள், விளையாட்டுகள் என்பன இடம்பெற்றன. இந்நிகழ்வில் 40 வரையான மாணவர்களும் 10 வரையான ஆசிரியர்களும் பங்கு பற்றி பயனடைந்தனர். அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை அருள் சுதர்சன் அவர்களின் அன்பு தாயார் திருமதி சிலுவை ராசா திரேசம்மா அவர்கள் கடந்த 5ஆம் தேதி வியாழக்கிழமை இறைவனடி சேர்ந்துள்ளார். அருட்தந்தை அவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதுடன் அன்னாரின் ஆன்மா இறைவனில் இளைப்பார மன்றாடுவோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தெருக்களில் இயேசுவை சுமந்து செல்லுங்கள், திருத்தந்தை பிரான்சிஸ். வத்திகான் புனித பேதுரு பெருங்கோவிலில் ஜூபிலி ஆண்டு தயாரிப்பு திருச்சடங்கு. 4வது ஆண்டில் தடம் பதிக்கும் யாழ் மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மையம். கிளரேஷியன் சபை விவிலிய பணியகத்தால் யாழ்ப்பாணத்தில் விவிலிய மாநாடு. அரங்குவலைகள் மற்றும் இளமையை மனச்சோர்வை மண்டியிடச் செய் நூல்கள் வெளியீடு. இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் கெமல்டினா யூதாசேகர், புவேந்தினி அல்போன்ஸ்.